பரக கிருஷி விகாஸ் யோஜனா 2023-24 ஆண்டில் ஏற்கனவே இயற்கை விவசாயம் செய்து வரும் அல்லது இயற்கை விவசாயம் செய்ய திட்டமிட்டுள்ள விவசாயிகளுக்கு சான்றிதழ் வழங்குவதற்காக ரூபாய் 1 கோடி முதல் ஆண்டு திட்டமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் நிதி உதவியாக ரூபாய் 6,000 வீதம் 3 ஆண்டுகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 2,000 2024-25 ஆண்டிலும் 2ஆம் ஆண்டு திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக ரூபாய் 1 கோடி இயற்கை சான்றிதழ் வழங்குவதற்காக ஒதுக்கீடு செய்யப்படும். விருதுகள் 2023-23 ஆண்டிற்கான இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலால் இயற்கை வேளாண்மை குறித்த அகில இந்திய நெட்வொர்க் திட்டத்திற்கான சிறந்த மையமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. கரிம வேளாண்மையின் வாய்ப்பு மற்றும் முக்கியத்துவம். உலகின் கரிம உணவு சந்தை வேகமாக வளர்ந்து வருகிறது. மேலும் கரிம பொருட்களுக்கான உலகளாவிய தேவை தொடர்ந்து உள்ளது. இந்தியாவிலும் உலகிலும் உள்ள பெரிய அளவிலான இயற்கை சந்தையை பூர்த்தி செய்யக்கூடிய பல்வேறு வகையான பயிர்கள் மற்றும் வகைகளின் சாகுபடிக்கு ஏற்ற பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளுடன் வகைப்படுத்தப்பட்டுள்ள 7 வேளாண் சுற்றுச்சூழல் மண்டலங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. மேலும் மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலையின் மலைப்பாங்கான பகுதிகள், மழைநீர் சார்ந்த விவசாய பகுதிகள் கரிம வேளாண்மையின் கீழ் சாகுபடிக்கு மகத்தான வாய்ப்பையும் வழங்குகின்றன. கரிம வேளாண்மையின் தற்போதைய நிலை. இந்தியாவின் நிலை. இயற்கை சான்றிதழ் செயல்முறையின் கீழ் மொத்தம் 2.66 மில்லியன் ஹெக்டேர் நிலங்கள் பரப்பளவில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. மொத்த இயற்கை சாகுபடி நிலப்பரப்பில் 1.49 மில்லியன் ஹெக்டேர் நிலங்கள் சான்றளிக்கப்பட்டன மற்றும் 1.17 மில்லியன் ஹெக்டேர் நிலங்கள் மாற்றத்தின் கீழ் உள்ளது. மற்ற மாநிலங்களை விட மத்திய பிரதேசம் இயற்கை சான்றளிப்பின் கீழ் அதிக பரப்பளவை கொண்டுள்ளது. அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத் மற்றும் கர்நாடகா மாநிலங்கள் உள்ளன. எண்ணெய் வித்துக்கள், தானியங்கள் மற்றும் சிறுதானியங்கள், பருத்தி, பருப்பு வகைகள், நறுமண மற்றும் மருத்துவ தாவரங்கள் போன்ற 3.48 மில்லியன் ஹெக்டேர் டன் சான்றளிக்கப்பட்ட கரிமப் பொருட்களை இந்தியா உற்பத்தி செய்தது. ஏற்றுமதி மதிப்பை பொறுத்தவரை பதப்படுத்தப்பட்ட உணவுகள் முன்னிலையில் உள்ளன. அதைத் தொடர்ந்து எண்ணெய் வித்துக்கள் மற்றும் தானியங்கள் உள்ளன. நிலை. 31,629 ஹெக்டேர் இயற்கை விவசாய நிலங்களுடன் தமிழ்நாடு 10வது இடத்தில் உள்ளது. இதில் 14,086 ஹெக்டேர் இயற்கை சான்றளிக்கப்பட்ட நிலப்பரப்பும் 17,542 ஹெக்டேர் மற்றும் நிலப்பரப்பும் அடங்கும். மொத்த பரப்பளவில் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மற்றும் 2வது இடங்களை பிடித்துள்ளன. வேளாண்மை மற்றும் வன விளைபொருட்களை உள்ளடக்கிய 24,826 மெட்ரிக் டன் கரிம உற்பத்தியில் தமிழ்நாடு 11வது இடத்தில் உள்ளது. இது 4,223 மெட்ரிக் டன் கரிமப் பொருட்களை ஏற்றுமதி செய்து 2020-21 ஆண்டில் ரூபாய் 108 கோடி வருமானத்தை ஈட்டியுள்ளது. இயற்கை விவசாய கொள்கையின் தேவை. உலகளவில் கவனிக்கப்படும் பல சுகாதார பிரச்சினைகள் ஆதாரமாக வேளாண்மையில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்களின் எச்சங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பூச்சிக்கொல்லி எச்சங்கள் உணவு சங்கிலிகள் நுழைந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பல சுகாதார அபாயங்களை ஏற்படுத்துகின்றன என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான மற்றும் ரசாயனம் இல்லாத உணவை வழங்குவதே புதிய சகாப்தத்தின் மந்திரமாகும். உலக சுகாதார அமைப்பு ஒரே ஆரோக்கியம் என்ற கருத்தை ஊக்குவித்து வருகிறது. இதற்கு மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த கரிம விவசாயம் தேவைப்படுகிறது. உலகளாவிய தேவை மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு சந்தைகளை விரிவுபடுத்துவது தொடர்பாக இயற்கை பொருட்களின் உற்பத்தி மற்றும் விநியோகத்திற்கு தமிழ்நாடு பெரும் ஆற்றலை கொண்டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பான உணவு வழங்கல் முறைக்கான இந்த தேவை இயற்கை விவசாய கொள்கையை உருவாக்க வேண்டிய அவசியத்தை தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் ரசாயனமற்ற இயற்கை விவசாயத்தை உறுதி செய்யவும் மேம்படுத்தவும் ஆதரிக்கவும் மக்களுக்கு பாதுகாப்பான உணவை வழங்கவும் இயற்கை விவசாயம் கொள்கை உதவும். இயற்கை விவசாய கொள்கையின் நோக்கங்கள். வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மைக்கான ஆகிய முக்கிய துறைகளின் கீழ் இந்த கொள்கை பின்வரும் நோக்கமாக கொண்டுள்ளது. மண்ணின் ஆரோக்கியம், வேளாண் சூழலில் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாத்தல், பாதுகாப்பான, ஆரோக்கியமான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த உணவை வழங்குதல், இயற்கை வேளாண்மை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தல் மற்றும் இயற்கை வேளாண்மை நடைமுறைகளை விரிவுபடுத்துதல், சான்றிதழ் அமைப்புகள் மற்றும் மண்டல சோதனை நெறிமுறைகளை வலுப்படுத்துதல்,
பண்ணை உரம், மண்புழு உரம் போன்ற பண்ணை அல்லது உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் இடுபொருட்களை ஊக்குவித்தல். சந்தை ஆலோசனை மற்றும் சான்றிதழ் ஆலோசனையை அமைத்தல். ஏற்றுமதியை ஊக்குவித்தல் மற்றும் விவசாயிகளின் வருவாயை அதிகரித்தல். கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் இயற்கை வேளாண்மையை இணைத்தல். கொள்கை உத்திகள். கரிம நடைமுறைகள் மற்றும் வள பாதுகாப்பை ஊக்குவிப்பதன் மூலம் விவசாய தக்கவைப்பு திறனை உறுதி செய்தல். கரிம வேளாண்மை கலப்பு விவசாயம் ஒருங்கிணைந்த விவசாயத்தை ஊக்குவிக்கும். இதன் கூறுகள் ஒன்றையொன்று சார்ந்துள்ளன. ஒருங்கிணைந்த இயற்கை வேளாண்மை முறைகள் பிரபலப்படுத்தப்படும் மற்றும் பருவகால அடிப்படையிலான பயிர் முறை பன்முகப்படுத்தல் ஏற்றுக்கொள்ளப்படும். மண்வளம் மற்றும் உற்பத்தி திறனின் நிலைத்தன்மையை பெற கலப்பு, பல அடுக்கு மற்றும் ஊடுபயிர் முறைகளை ஏற்படுத்துவது, பருப்பு வகைகளும் பயிர் சுழற்சி ஆகியவை வலியுறுத்தப்படும்.